எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இந்த வாரம் என்னென்ன காய்கறிகள் வாங்கியிருக்கேன், அதுக்கான பட்ஜெட் என்ன, டோட்டலாக எனக்கு எவ்வளோ செலவாச்சு, நான் என்னென்ன வாங்கியிருக்கேன், அதை வச்சு என்ன மெனு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் வாங்கியிருக்கேங்க. தேங்காய் வந்து லாஸ்ட் வீக் வந்து 10 ருபீஸ்க்கு கிடச்சிது. ஆனால் இந்த வாரம் கிடைக்கலைங்க. 2 தேங்காய் 30 ரூபான்னு கொடுத்தாங்க. ஸோ அந்த தேங்காய் விட இது கொஞ்சம் தான் சைஸில் பெருசாக இருந்தது. பட் இந்த வாட்டி எல்லாமே விலை ஏறி இருக்குது. அதுக்கப்புறமா கீரை வாங்கியிருக்கேன். கீரை வந்து ஒரு கட்டு 20 ரூபான்னு விற்றுட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் 2 கட்டு 30 ரூபான்னு சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ வந்து ஒரு கட்டு 20 ரூபான்னு சேல் பண்ணுறாங்க. ஸோ சிறுகீரை வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி வாங்கியிருந்தேங்க. நார்மலாக வந்து இந்த காஞ்ச பட்டாணி வாங்கி ஊற வச்சு செய்யும்போது அது வந்து பெருசாக வேகாத மாதிரி, டேஸ்ட்டே இல்லாத மாதிரியும் எனக்கு தோணுது. அதனால் அப்பப்போ இந்த மாதிரி பட்டாணி கிடைக்கும் போது இதை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி செஞ்சுக்குவேங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வாங்கியிருந்தேன். இதுவும் வந்து 20 ருபீஸ் தான். கிட்டத்தட்ட இது ஒரு 3/4 கிலோவுக்கு மேலேயே இருந்தது. எல்லாமே ஒரு மாதிரி மீடியம் சைஸும் ஸ்மால் சைஸ்லேயும் இருந்துச்சு. ஸோ இதுவும் வாங்கியிருக்கேன். ஸோ இது வச்சு நமக்கு ஏகப்பட்ட ரெசிபி செய்யலாம். அதுக்கப்புறமா வந்து குடமிளகா வாங்கியிருக்கேங்க. எங்கள் வீட்டில் வந்து குடமிளகா முட்டை போட்டு பொரியல் பண்ணுவோம். அது எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அது செய்கிறதுக்காகத்தான் இதை வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து காலிஃப்ளவர் வாங்கியிருக்கேன். இது ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர். இது வந்து 20 ருபீஸ் தாங்க. குடமிளகா வந்து 10 ரூபாய்ங்க. அது சொல்ல மறந்துட்டேன், அதனால தான் இப்போ சொல்லிட்டேங்க. அதுக்கப்புறமா வந்து மேரக்காய் வாங்கியிருக்கேன். ஸோ மேரக்காயும் வந்து நமக்கு சாம்பார், கூட்டு, பொரியல்னு, சட்னி இப்படி நிறைய விதங்களில் யூஸ் பண்ணலாம். இது வந்து 10 ருபீஸ் தான். ஸோ இதுவும் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா வெண்டைக்காய் வாங்கியிருக்கேன். வெண்டைக்காய் வந்து இந்த தடவை பிஞ்சு பிஞ்சு வெண்டைக்காவாக கிடச்சிது. இது வந்து 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து ஒரு கூர் வந்து 10 ரூபான்னு வச்சுருந்தாங்க. பட் நான் வந்து 2 அண்ணம் வாங்கியிருக்கேன். அதனால தான் 2 அண்ணமாக இருக்கும்போது நமக்கு பொரியல் செய்கிறதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி குவான்டிட்டி தேவைப்படும். அதனால தான் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக கோவக்காய் வாங்கியிருக்கேன். இது வந்து 10 ருபீஸ் தாங்க. கோவக்காவும் வந்து பொரியல் தான் செய்வோம் மேக்ஸிமம். கோவக்காய் வச்சு வத்தல் கூட செய்யலாம். இடம் இருக்கிறவங்க அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இஞ்சி வாங்கியிருக்கேன். இஞ்சி வந்து 20 ரூபா தான். லாஸ்ட் டைம் வாங்கியிருந்தது கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் இப்போவும் வாங்கியிருக்கேன். பாலக்கீரை வாங்கியிருக்கேன். இதுவும் ஒரு கட்டு வந்து 20 ரூபா. இது வந்து நம்ம மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம். நான் மேக்ஸிமம் வந்து முட்டை போட்டு பொரியல் பண்ணுவேன், இல்லாட்டினா கூட்டு வச்சுருவேன். இங்கே மொத்தமாக பார்த்திங்கன்னா இவ்வளோ காய்கறிகள் வாங்கியிருக்கேன். இது போக லாஸ்ட் வீக் வாங்கினதில் எங்கிட்ட கொஞ்சம் சுண்டைக்காயும் அப்புறம் கொஞ்சம் கேரட்டு, பீன்ஸும் இருக்குது. ஸோ அதுவும் சேர்த்து தான் மெனு பிளான் பண்ணுவேன். அடுத்ததாக வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்கேங்க. பாப்பாவுக்கு இது வந்து ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுக்கறதுக்காக ஆரஞ்சு வாங்கியிருக்கேன். அப்புறம் கொய்யாப்பழம் வாங்கியிருக்கேன். முலாம்பழம் வாங்கியிருக்கேன். இது 3மே சேர்த்து 130 ருபீஸ் வந்துச்சுங்க. ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா ஆரஞ்சு நல்லா சின்ன சின்ன சைஸில் கமலா ஆரஞ்சு வந்திருக்கு. நல்ல சீசனாக இருக்குது போல் இருக்குது. நல்ல இனிப்பான ஆரஞ்சாக கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் வாழைப்பழம் வாங்கியிருக்கேன். இது வந்து கற்பூரவள்ளி பழம்தான். இது வந்து 20 ரூபாய்க்கு கிடச்சிது. ஸோ டோட்டலாக வந்து ஃப்ரூட்ஸ்க்கு 150 ஆச்சுங்க. மொத்தமாக வந்து இந்த வாரத்துக்கான ஃப்ரூட் அப்புறம் வெஜிடபிள்ஸ் ரெண்டுத்துக்குமான பட்ஜெட் பார்த்திங்கன்னா 400 ருபீஸ் நான் போட்டிருந்தேன். இந்த வாரம் பார்த்திங்கன்னா காய்கறிகளுக்கு மட்டும் மொத்தம் 190 ரூபா ஆச்சுங்க. பழங்களுக்கு 150 ரூபா ஆச்சு. டோட்டலாக 340 ரூபா ஆச்சுங்க. 60 ரூபா சேவ் ஆகிருக்கு. இந்த வாரத்துக்கான மீல் பிளான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து டின்னர் இருக்காது, பிரேக்ஃபாஸ்ட் இருக்காது, லஞ்ச் மட்டும் டைரெக்டாக கொடுத்துருக்கேன். லாஸ்ட் வீக் வாங்கின சுண்டைக்காவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கேரட், பீன்ஸு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கூட இந்த மெனுவில் ஆட் ஆகி தான் நான் ரெசிபிஸ் போட்டிருக்கேங்க. மண்டே வந்து ரசமும் உருளைக்கிழங்கு பொரியலும் சாதமுங்க. டியூஸ்டே வந்து வெஜ் பிரியாணி, தயிர் பச்சடி. வெனஸ்டே வந்து பச்சைப்பயிறு சிறுகீரை கடையிலும் காலிஃப்ளவர் சில்லியும். தேர்ஸ்டே வந்து பச்சை சுண்டைக்காய் இடித்து புளிக்குழம்பு மாதிரி செஞ்சுட்டு அதுக்கு பாலக்கீரை கூட்டு, அப்படி இல்லாட்டினா பாலக்கீரை முட்டை போட்டு பொரியல் பண்ணிக்குவேன். ஃப்ரைடே வந்து மேரக்காய் சாம்பாரும் கோவக்காய் பொரியலும். சாட்டர்டே வந்து பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு குருமா மாதிரி செஞ்சுட்டு வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுக்குவேங்க. அதுக்கப்புறமா வந்து சண்டே வந்து நான்வெஜ் தான் இருக்கும். மண்டே வந்து எப்படியும் இந்த காயில் ஏதாவது ஒரு காய் பேலன்ஸ் ஆகிருக்கும், அதை வச்சு சாம்பார் பண்ணிக்குவேன். நான் இங்கே வந்து மேரக்காய்னு போட்டிருக்கேன். ஒருவேளை மேரக்காய் வந்து மிச்சமாகலைன்னா பிளெயின் சாம்பார் வச்சுட்டு குடமிளகா முட்டை போட்டு பொரியல் பண்ணிக்குவோங்க. எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி தான் சிம்பிளான மெனு இருக்கும். சில நேரம் பார்த்திங்கன்னா நைட்டு கூட நாங்கள் சாப்பாடு வச்சுட்டு அதுக்கு ரசம் மாதிரி வச்சுட்டு ஏதாவது ஒரு பொரியல் பண்ணிடுவோம். ஸோ அதனால் எங்கள் வீட்டில் வந்து காய் வாங்கினா கண்டிப்பாக தீந்துடும். 1 வீக் அப்படிங்கிறது எங்களுக்கு இந்த காய்கறிகள் சரியாக இருக்கும். அந்த அளவு வச்சு தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற நீங்கள் எந்த ஊர், நீங்கள் வந்து சந்தையில் வாங்குவீங்களா, மார்க்கெட்டில் வாங்குவீங்களா, இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குவீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.